வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையில் மஷ்ரூம் சூப்பை எப்படி நம்ம இன்றைக்கி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு நம்ம இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுமே நம்ம இதில் 25 கிராம் பட்டர் போட்டு அதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நறுக்கிய 10 பூண்டு பல்லை போட்டு அதை நம்ம லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். லேசாக ஃப்ரை ஆனதுமே இதோட மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணதை அதையும் இதில் சேர்த்து இதை நம்ம லேசாக ஃப்ரை பண்ணிப்போம். ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ண வேண்டாம், லேசாக ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் முளைக்கட்டிய பச்சை பட்டாணி 100 கிராம், இதோட காலிஃப்ளவர் 100 கிராம், ப்ரோக்கோலி 100 கிராம், இது கூடவே ஸ்வீட் கார்ன் அதுவும் 100 கிராம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணிப்போம். இந்த பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகி லேசாக ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம இதை ஃப்ரை பண்ணிப்போம். இதெல்லாம் ஃப்ரை ஆனதுமே இதோட 200 கிராம் மஷ்ரூமை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு இதையும் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிப்போம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு இதோட 2 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் 2 பட்டை, 2 பிரியாணி இலை, அதை இது மாதிரி நம்ம பாதியாக பிச்சு போட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இடையில் நம்ம இதை திறந்து லேசாக கிண்டி விட்டுப்போம். கிண்டி விட்டுட்டு இதில் தேவையான அளவு நம்ம பெப்பர் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றியாச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சம் போல் கட் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம இதை மூடி போட்டு குக் பண்ணிப்போம். இப்போ 10 நிமிஷம் கழித்து இதை திறந்து இந்த லேசை நம்ம கிண்டி விட்டோம்னா அருமையான மஷ்ரூம் சூப் ரெடி. நீங்களும் இந்த மஷ்ரூம் சூப் ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.